வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி கரூரிலிருந்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்ல இனியவை 40 இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இனியவை 40 இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூதன் சேந்தனார். அதாவது சேந்தனார். இந்த பூதன் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு? இந்த பூதன் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்தது? அவருடைய தந்தையாரின் பெயர் தான் பூதன். சரிங்களா? அப்போ டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இனியவை 40 எழுதிய ஆசிரியரின் அடைமொழி என்ன அப்படின்னு இந்த இடத்துல கேட்டால் நீங்கள் என்ன அவருடைய தந்தையார் பெயரை பற்றி தெரிந்ததால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? அவருடைய தந்தையார் மதுரையில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர். சரிங்களா? இப்படி கேட்குறாங்க. அவருடைய தந்தையார் எங்க பணிபுரிந்தார்? அவருடைய தந்தையாரின் பெயர் என்ன? இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா அவர் எங்க பணியாற்றினார், எவ்வாறாக பணியாற்றினார், இந்த மாதிரி என்ன மாதிரி வேணாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணலாம். அதை ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கூட கொடுக்கலாம். சரி, இவர் சமயம் பார்த்தீங்கன்னா வைதீக சமயம். இவர் சமய பொதுநோக்கு உடையவர். கடவுள் வாழ்த்துல சிவன், பிரம்மன், திருமால் மூவரை பற்றி கூறுவதால் இவர் சமய பொதுநோக்கு உடையவர் என்பதை இங்கு நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? சரி, சமய பொதுநோக்கு உடையவர் என்பதை எதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டு கீழே ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கேட்குறாங்க. அப்போ இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுருந்தீங்கன்னா தான் இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட். அவருடைய வாழ்ந்த ஊர் மதுரை, பாண்டிய நாடு. இவருடைய காலம் கிபி 725 முதல் 750 வரை, 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரி, நூல் குறிப்பு. இந்த நூலை வேறு பெயர்களில் நம்மளால் கூற முடியும். என்ன? இனிது 40, இனிய 40, இனியது 40. சரிங்களா? இப்போ இதோடைய வேறு பெயர்கள் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல ட்விஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க இதை நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல ஆன்சர் பண்ண முடியும். அதாவது ஒவ்வொரு சென்டென்ஸும் நீங்க படிக்கிறப்ப ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் என்ன மாதிரியானலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறத இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க படிக்கணும். சரி, நெக்ஸ்ட். இது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. மொத்த வெண்பாக்களின் எண்ணிக்கை 40 கூட்டல் 1. சரிங்களா? மொத்த வெண்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 41. ஒவ்வொரு பாடல்களிலும் 3 நற்கருத்துக்களை உடையது. சரிங்களா? எப்படி? இங்க பாருங்க. பாடல்கள் 1, 3, 4, 5 ஆகிய பாடல்களில் 4 இனிய கருத்துக்களை கொண்டது. முன்னாடியே சொன்னோம், கடவுள் வாழ்த்து, சிவன், பிரம்மன், திருமாலை பற்றி கூறியது. இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? டிஎன்பிசியில் கூட இப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? இவர் சமய பொதுநோக்கு உடையவர். இது என்னது? கடவுள் வாழ்த்தை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? மொத்தம் 124 கருத்துக்கள் இதில் கூறப்பட்டுள்ளது. என்னது? மொத்தம் 124 கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. பாவகை இன்னிசை வெண்பா. இதோடைய பாவகை என்னது? இன்னிசை வெண்பா. சரியா? ஊரும் கலிப்பா என்ற பாடல் மட்டும் பற்றடை வெண்பாவாகும். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கிறான். அதாவது ஊரும் கலியா என்ற பாடல் எதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்கலாம். இது எத்தனாவது பாடலாக வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இது எந்த வெண்பாவை சேர்ந்தது அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி கேட்குறப்ப நீங்க என்ன படிக்கிறப்ப இந்த மாதிரி எல்லாம் வருங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு பாடல் பார்க்கலாம். சலவரை சாரா விடுதல் இனிது, வஞ்சகரை சேராமல் இருத்தல் இனிது. செகண்ட் பாருங்க, லைன் பாருங்க. புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு பாடல்களும் நீங்க படிக்கும் பொழுது ஒவ்வொரு பாடல்களுடைய ஒவ்வொரு சொற்களுக்கும் உண்டான நீங்க அர்த்தத்தை தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த பாடல்களை சொல்லி கீழே அந்த அர்த்தத்துக்கு பொருள் கூறுன்னு சொல்ல முடியும். இல்லை இந்த பாடல்களை கொடுத்து இதோடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். இல்லை இந்த பாடல்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து மாற்றி கொடுத்து இதை லைனை கரெக்ட் பண்ணுன்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிது, அறிவுடையாரின் வாய் சொற்களை பின்பற்றி ஒழுகுதல் இனிது. தேர்ட் லைன் பாருங்க. மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது, இவ்வுலகத்தில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் உரிமைப்பட வாழ்தல் இனிது. சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு. ஆக்சுவலி இது புது புக்கில் இனியவை 40 கிடையாது. ஓல்டு புக்கில் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கு. சரிங்களா? 8th ஸ்டாண்டர்டில் தான் இருக்கு. அதே மாதிரி இதில் பாடலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடலும் இருக்கு. அந்த பாடலையும் சேர்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.